ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு டெக்ஸ்ட் லேயரில் நமக்கு தேவையான இமேஜை எப்படி நம்ம கிளிப்பிங் மாஸ்க்கை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா வித் 1920க்கும் ஹைட் வந்துட்டு 1080க்கும் இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண பிறகு டெக்ஸ்ட் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம். போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நமக்கு தேவையான அந்த இமேஜை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம பிளேஸ் பண்ண இமேஜை டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே இருக்கிற மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கடைசியாக பிளேஸ் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா லேயர் ஆப்ஷனில் போயிட்டு டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத எனபிள் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வேல்யூவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். கலரை வந்து நான் பிடிச்ச மாதிரியான கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன்.